எட்டு தோட்டாக்கள் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு துப்பாக்கியில 8 தோட்டாக்கள் இருக்கும். அந்த துப்பாக்கி மிஸ் ஆயிருக்கும். அதனால படத்துல ரொம்ப இடத்துல 8ங்கிற நம்பரை ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 8 வயசுல தான் சத்யா வந்து சின்ன பையனா இருக்கும்போது கொலை பண்ணுனதா சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 8 வருஷம் ஜெயில இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. 10th 348 மார்க் வாங்கின மாதிரியும் 12th 968 மார்க் வாங்கின மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலயுமே 8ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சத்யா வந்து போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் நடக்கும். அதுல 8ல பார்த்து கரெக்டா ஷூட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி 8 புல்லட் இருந்த துப்பாக்கியை தொலைச்சிருப்பாரு. இந்த படத்துல துப்பாக்கினால மொத்தம் 8 கொலைகள் நடந்திருக்கும். என்னதான் பாண்டியன் வந்து துப்பாக்கியை வச்சு பாஸ்கர் வந்து ஷூட் பண்ணியிருந்தாலும் ஃப்ரேம்ல வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா மூர்த்தி வந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்றத மட்டும்தான் ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மூர்த்தி பேங்க்ல 8 வயசு பொண்ணதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்லயுமே மூர்த்தியோடைய பேரனை ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு பாஸ்கர் வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அவனுக்குமே 8 வயசு பையனாதான் இருப்பான். மீரா வந்து நியூஸ் சேனல்ல வேலை பார்ப்பா. ஸோ அந்த நியூஸ் சேனலோடைய பேருமே வந்து நியூஸ் 8ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சத்யாவுடைய உயர் அதிகாரி கிட்ட யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மீடியா கிட்ட கேள்வி கேட்கும் போதும் 8 நியூஸ் சேனல் மைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்கும் போதும் நியூஸ் 8 சேனலோடைய மைக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெற்றி நடிச்சு 2017 ரிலீஸ் ஆன 8 தொட்டாக்கள் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார் OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல வெற்றி சத்யாங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. சத்யா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணாத தப்புக்கு ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அதே இது செகண்ட் ஹாஃப்ல சத்யா வந்து துப்பாக்கியை தொலைச்சிட்டு மூர்த்தி வந்து அந்த துப்பாக்கினால எல்லாரையும் ஷூட் பண்ணும்போதும் அப்பயுமே சத்யா மேலதான் வந்து பழி விழுகும். ஏன் இந்த துப்பாக்கி மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பேங்க் ராபரிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் கேஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே இவர் பண்ணாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யா வந்து சின்ன பிள்ளையில ஜெயிலர் வார்டன் தான் வந்து தூக்கி வளர்த்திருந்திருப்பாரு. அவர் தான் போலீஸுக்கும் படிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி பெரியவன ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜெயில் வார்டன் இறந்துட்டாரு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஆடியன்ஸுக்கு போட்டோ மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே ஒரு சில தமிழ் படத்துல கன்னை ஒரு துணினாலதான் சுத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயுமே ரியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்னை துணியால சுத்தி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கன்னுலயுமே அதுக்கான நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் சின்ன பையன் கன்னை திருடுனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காமிக்கும் போது இதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துருக்கிறேன், இது ஒரு போலீஸ் கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த டைலாக்கை வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பையன் போயிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல குணசேகரன் வந்து சத்யா கிட்ட நீ அமைதியாவே இருக்கிற, மணி வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிற, அதனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் டியூட்டியா ரவுடியை ஃபாலோ பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. அதனாலதான் சத்யா கிட்ட இருக்கிற துப்பாக்கி புல்லட்டோட காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் சத்யா வந்து பிரச்சனையிலேயே மாட்டிக்குவாரு. ஸோ சஸ்பெண்டா ஆகியிருப்பாரு. இதைத்தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல மூர்த்தி வந்து ஒரு ரவுடியை வெளியில கூட்டிட்டு போய் அவன் எங்க கிட்ட எஸ்கேப் ஆயிட்டான். குணசேகரனும் ரவுடி ஆளுங்க கிட்ட பணத்தை வாங்கினதுனால எல்லா பழியையும் என் மேல விழுந்துருச்சு, அதனால நானும் சஸ்பெண்ட்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ 2 பேருடைய பிரச்சனைக்குமே மூல காரணம் இந்த குணசேகரனுடைய கேரக்டரா தான் இருக்கும். டைப்ரைட்டர் ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப குணசேகரன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ல பணத்தை வாங்கிட்டு டைப்ரைட்டர் வந்தவரை திட்டி அந்த டைப்ரைட்டிங் மிஷினையும் உடைச்சு போட்டிருப்பாரு. இது சத்யாவுக்கு தெரிஞ்சதும் புது டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி கொடுத்து சமாதானமாக்கியிருப்பாரு. என்னதான் தப்பு போலீஸ்காரங்க மேல இருந்தாலும் அந்த பிரச்சனை சரி பண்ண தெரிஞ்சவரா இருப்பாரு. அதே மாதிரிதான் கிளைமேக்ஸ்ல என்னதான் மூர்த்தி வந்து துப்பாக்கியால 7 பேரை ஷூட் பண்ணினாலும் 8வது ஆளா மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் சத்யா வந்து மூர்த்திய ஷூட் பண்ற மாதிரி காமிச்சு கிளைமேக்ஸ முடிச்சிருப்பாங்க. பாஸ்கரை தேடி சத்யா வருவாரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்காண்டி. ஆனா பாஸ்கர் வந்து சத்யா எதுக்காண்டி வந்திருக்கிறாருன்னு தெரியாம எல்லா விஷயங்களும் சொல்லுவாரு.
இதை கனெக்ட் பண்ற விதமா என்னதான் ரவுடிங்கெல்லாம் திருந்தி வாழ்ந்தாலும் போலீஸை பார்த்தா இன்னமும் பயம் இருக்கும் அப்படின்னு இந்த சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சத்யாவும் மீராவும் சின்ன பையன் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பைக் கிராஸ் ஆயிருக்கும். அதுல அந்த பையன் இன்னொருத்தங்க கூட பைக்ல போவான். ஸோ இந்த ஒரு ஷாட்லயே கன்னு கை மாறிடுச்சு அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் இன்னொரு ஆளுக்கு வித்திருப்பாரு. அவர் கடையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபைட் படமா இருக்கும். அதுவும் கன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற படத்தோடைய போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆரண்ய காண்டம், தூங்காவனம், ஒரு சில இங்கிலீஷ் படத்தையும் ஒட்டி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். அபர்ணா பாலமுரளி இந்த படத்துல மீராங்கிற கேரக்டர்ல பிளே பண்ணியிருப்பாங்க. சத்யா பொண்ணுங்க கிட்ட பேசி பழகிருக்க மாட்டாரு. அதனாலதான் மீராவை செகண்ட் டைம் பார்க்கும் போதே நான் ஜெயில இருந்துதான் படிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒய்ஃப்னா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத மூர்த்தி மூலமா தான் தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் தான் மீரா கூட என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் திரும்ப மீரா கிட்ட சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யாவுடைய வீட்டுல பெண்கள் யாரும் இல்லாததுனால கிச்சன் மட்டும் எம்டியா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சத்யா மீரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுப்பாரு, ஒரு சின்ன பையனை புடிச்சு தர்றதுக்காண்டி. அப்ப மீரா முன்னாடி ரவுடியா இருந்தவர்கிட்ட கூட்டிட்டு போய் சத்யாவை விசாரிக்க வச்சிருப்பாங்க. மீராவுக்கு எப்படி இந்த ரவுடி எல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறதுக்காண்டி டீட்டெயிலா ஆரம்பத்துல ரவுடியா இருந்து திருந்தினவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்தது மூலமா மீராவுக்கு ரவுடிக்கும் பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகை ஆபீஸ்லயுமே உங்களுடைய டாபிக் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்க மாட்டேங்குது, நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை கொடுக்கல அப்படின்னா உங்களைய வேலையில இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்திருப்பாங்க. மீராவுக்கு ஒரு கட்டத்துல வேலை போகிற மாதிரி இருக்கும். சத்யாவுடைய பிளாஷ் நியூஸ் தான் வச்சு வேலையை புடிச்சுக்குவாங்க. இதே இது சத்யாவும் வேலையில சஸ்பெண்டா இருப்பாரு. மீராவுக்கும் சத்யாவை தான் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனாலதான் மூர்த்தியை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல சத்யாவும் மீராவும் சேம் கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் கலர் மூலமா இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெஸ் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சத்யாவும் மூர்த்தியும் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசும்போதும் 2 பேருடைய ஷர்ட் கலருமே சேம் கலரா தான் இருக்கும். ஸோ இந்த கலர் மூலமா சத்யா என்னதான் மூர்த்தி தப்பு பண்ணியிருந்தாலும் மூர்த்தியை புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனாலதான் கிளைமேக்ஸ்லுமே ஃபைட் பண்ணும்போதும் மூர்த்தியை ரொம்ப அடிக்காம பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூர்த்தி தான் என்னை கொன்று அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சத்யா மூர்த்தியை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல 8 தோட்டாக்கள் பார்ட் 2க்கான லீடு கொடுத்துதான் முடிச்சிருப்பாங்க. பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு சத்யா போயிருப்பாரு. யாரால ஜெயிலுக்கு போனோமோ அவங்கள கிளைமேக்ஸ்ல பார்த்து சிக்னல் மூலமா அவர் இருக்கிற டைரக்ஷன் பக்கம் திரும்பு அப்படின்னு சிக்னல் அமைஞ்சிருக்கும். ஸோ சிக்னல் மூலமா 8 தோட்டாக்கள் பார்ட் 2க்கான லீடு கொடுத்துதான் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல போலீஸ் வச்சிருக்கிற துப்பாக்கி ஒரு வில்லன் கையில கிடைச்சிச்சுன்னா நார்மலான ஒரு ஹீரோ வில்லனுக்கான கதையா இருக்கும். இதே இது ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட கிடைச்சதுனாலதான் அவர் பக்கம் இருக்கிற ஸ்டோரிய இந்த படத்துல அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. 8 தோட்டாக்கள் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல போர் தொழில் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. 8 தோட்டாக்கள் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.